கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாகிட்டு என்னன்னு தெரியல. நான் கேட்டுக்கொண்டே நிர்மல் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக நல்ல ஜெபியுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய ஓங்கிய புயம் நம்மளோட எப்பவும் இருக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். காலையில் கழனி வாசலில் தான் நான் சொன்னேன். இப்போ அங்கிள் வந்து இந்த கொடுக்கறத பற்றி, பிகாஸ் எனக்கு இந்த கொடுக்கணும் அப்படின்றது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். கிவிங், ஓகே, கொடுக்கறது. நான் வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த சபைகளில் போகும்போது கொடுக்கறத பற்றி எப்படியாவது எங்கேயாவது விசுவாசிக்கிட்டேயோ இல்லை அங்கே சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ட்டையோ அந்த மாதிரி நான் ஒரு சில காரியங்களை பேசுகிறது உண்டு. இங்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், வித் யுவர் பர்மிஷன். ஏன்னா இது சப்ஜெக்டில் கிடையாது, இருந்தாலும் ஸ்டில் ஐ வாண்ட் டு டாக். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், சபைக்கு வர ஆரம்பித்தேன். ஓகே, நான் அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் காணிக்க போட்டேன். இன்றைக்கும் நான் அதே 10 ரூபாய் தான் காணிக்க போகிறேன். யாரும் கையை தூக்காதீங்க. ஓகே, அதே தொகை தான் நான் காணிக்க போடுறேன். நான் 100 ரூபாய் காணிக்க போட்டேன், இன்றைக்கும் நான் 100 ரூபாய் தான் போடுறேன். ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த லெவல் வித்தியாசம். இங்கே நான் இங்கே இருந்தேன், என்னால் 50 ரூபாய் கொடுக்க முடிஞ்சது. நான் இந்த லெவலுக்கு வந்தேன், ஸ்டில் ஐ எம் கிவிங் த சேம். நான் இங்கே இருக்கிறேன், இப்போவும் அதே தான் கொடுக்குறேன்னா கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். ஓகே, உங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரோ தேவனுடைய ஆலயமும் ஊழியமும் அந்த அளவுக்கு வளர்வதற்கு நாம் அதிகமாய் கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நல்லா சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தசம பாகம் எவ்வளவு கொடுக்கணும்? பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் ஆறுறதுனால தப்பு கிடையாது. நல்ல காரியங்களுக்கு தான் நம்ம வந்து சபைகளில் காணிக்கைன்னு சொல்லி சில விஷயங்கள் எடுக்கிறோம். தசம பாகம் எவ்வளவு கொடுக்கணும்? சத்தமாக தான் 10ல் 1 பங்கு கொடுக்கணும்னு சொல்லுது இல்லை? அப்படிதானே? அப்படிதானே? ஓகே, இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? அப்போ புதிய ஏற்பாடில் நீங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு ஆட்கள் இல்லை, புதிய ஏற்பாட்டு ஆட்கள். இப்போ சொல்லுங்க. மனப்பூர்வமாக கொடுக்கணும், உதார்த்தமாக கொடுக்கணும், பாதியை கொடுக்கணும். ஆக்சுவலாக இல்லைன்னா இன்னொரு இடத்துல ரொம்ப கிளியராக ஆண்டது, உனக்கு உண்டானவைகளை விற்று என்ன பண்ணு கொடுங்க. எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? நான் 10% தாங்க தசமமாக போட்டேன், என் சம்பளம் வந்து 10,000 ரூபாய், அதில் நான் 1000 ரூபாய் போட்டேங்க. இன்றைக்கும் அந்த 10% தான் இருக்குதுன்னா உங்களோட லெவல் கூடிக்கிட்டே போகுது, சம்பளம் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் என்ன பண்ணுறோம், இன்னும் அதே அந்த 10%. நோ, யூ ஹாவ் டு சேஞ்ச். 10, 12 ஆகணும், 15 ஆகணும், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களை வலுக்கட்டாயப்படுத்துகிற. அட்லீஸ்ட் நீங்கள் ஆமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த தேவையை உங்களுக்கு சந்திப்பாருன்னு. ஆமேன். ஓகே, நான் தைரியமாக சொல்கிறேன்னா நான் அவ்வளோ கொடுக்குறனால பெருமையாக நான் சொல்லலை, ஆண்டோட சமூகத்தில் தாழ்மையாக சொல்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் நான் வந்து ஊழியங்களுக்காக கொடுக்கறதுனால கர்த்தர் எனக்கு இல்லாத நேரத்துலையும் கரெக்டாக எங்கள் தேவையை சந்திப்பார். அது பல நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். கண்களை மூடி. ஆண்டவரே, எங்களோடு இந்த ஆராதனை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம்னு கேளுங்க. ஆண்டோட வார்த்தை நம்மளோட இடைப்படணும், கர்த்தர் நம்மளோடு பேசணும், அவருடைய திட்டம், அவருடைய பிளான்ஸ் நம்ம வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களோட வார்த்தை எங்களோட பேசணும்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் என்ன நீங்கள் மறைச்சி ஆவியானவர் இந்த சபைக்கு ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார்கள். எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மீட்பரேசின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்குதுன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஒரு நாளும் அவருடைய பலன் இன்றைக்கு வரைக்கும் குறுகி போகவில்லை, அவருடைய கரங்களும் குறுகி போகவில்லை. எதுல இருந்துன்னா நம்மளை விடுதலை ஆக்குறதுல. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம்மளை வந்து ரொம்ப தேடி 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 எங்கெல்லாம் போய் நம்ம சிக்கிக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து விடுறது தான் ஆண்டோட பிரதானமான ஒரு வேலையாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. ஓகே, வாசியுங்கள். இது லேவியருக்கு எழுதுனதான லேவியர் ஆகமம் 26வது வசனம் 13வது வசனம் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம். சத்தமா வாசிங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சம்
ஒரு 10 தடவையாவது இந்த வசனத்தை நம்ம ஃபுல்லா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, நான் அடிமைகளா நீங்க இருந்த தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸோ இதோட கோர் மெயின் நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். நம்ம இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க நிமிர்ந்து நடக்க வைக்க போறீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நான் நிமிர்ந்து நடக்காம இருந்தேன் அப்படின்னா என் சூழ்நிலையில நீங்க மாற்ற போதுமானவரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து 50 இல்லை செஞ்சுரி அப்படி அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டை தூக்கி காட்டுவாங்க. அப்படியே ஆடியன்ஸ் அந்த ஸ்டேடியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, ஸ்டேடியம் இப்படி தான் இருக்கும். எல்லா தலையை உயர்த்து என்ன பண்ணுவாங்க, சுற்றி காட்டுவாங்க இல்லையா. ஒரு அத்லெட் வந்து அத்லெட்னா அந்த 100 மீட்டர் 800 மீட்டர் 1500 மீட்டர் அந்த மாதிரி அத்லெட்ஸ் இருப்பாங்க. இல்லை இந்த லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலோ இல்லை 1 2 3 6 இந்த ரேஸ் அவங்க முடிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அப்படி நெஞ்சை தட்டிக்கிட்டு இப்படின்னு பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். ஓகே. தோல்விகளை சந்திக்கும் போது எந்த மனுஷனும் இப்படி நெஞ்சை நிமித்தி நான் வந்து பாருங்க நான் வின் பண்ணிட்டேன், நான் தோத்துட்டேன், என் தோல்வியில் வந்து இவ்வளோ பெருமை இருக்குன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களோட தோல்வியோட அடையாளமாக எது மாறுகிறதுனா அவங்களுடைய ஸ்டேச்சர், பாடியோட அவங்களோட போஸ்டர் என்ன ஆகுது, ஒரு தோல்வியோட அடையாளமாய் மாறுது. இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட அடையாளத்தை அவங்களுக்கு வந்து மாற்ற விரும்புகிறார். இல்லை சத்தமாக அல்லேலூயா வரணும், ஆமென் வரணும். ஒருவேளை என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நெகட்டிவாக தான் நடக்குது ஆண்டவரே, என்னால் நடக்க முடியலை, நான் வந்து ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரே ஃபெயிலியர்ஸாக இருக்குது, நான் முயற்சி பண்ணுற காரியங்களெல்லாம் யாரோ ஒருத்தர் எப்படியோ தடை பண்ணிட்டு போகிறாங்க, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறதுன்னு இந்த தொங்கி போன ஒரு சோர்ந்து போன முகத்தோடு கர்த்தர் உங்களை இருக்க விரும்பவில்லை. ஏன்னா அவர் நம்மளுடைய தேவனாக இருக்கார், நாம் அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோம். அப்படின்றதுக்கு ஆதாரம் என்னன்னா எந்த சூழ்நிலை உங்கள் முகம் மலர்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தோல்வின்னு ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணால் கூட அடுத்து நான் ஜெயிப்பேன்ற அந்த மன தைரியம் நமக்கு வேணும். ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அப்போ நான் கீழே விழுந்தாலும் எந்திரிக்க எனக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்துல நான் விழுந்தேனோ அந்த இடத்துல என்னை கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிறவங்க தானே பார்த்ததான சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்குள்ள இருக்கும்போது என் சூழ்நிலைகளை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கீங்களா, எப்படி நிற்பாங்க ஆர்மியிலலாம், எப்படி நிற்பாங்க, நல்லா வெறப்பா நிற்பாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறதான ஒரு ஜனங்கள். நமக்காக நம்ம வீட்டில் சுகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பனியிலையோ குளிர்லையோ இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தில் ஒரு சண்டையிலையோ தன்னோட ஜீவனை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் நிற்கிற பொசிஷன் எப்படி தான் இருக்கும், நிமிர்ந்து நிற்கிற ஒரு பொசிஷனாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும் நான் என் நாட்டை சார்ந்து இருக்கிறேன், உங்களுக்கு தெரியணும் நீங்கள் தேவ ராஜ்யத்தை சார்ந்து இருக்கிறீங்கன்னு. இல்லை சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. இங்கிலீஷில் அழகாக அந்த பைபிள் எப்படி போட்டிருக்கு எப்படின்னா, வாக் வித் ஹெட்ஸ் ஹெல்ஸ் ஹை. அப்படின்னா நீ நடக்கும்போது உனக்கு தலை எப்படி இருக்கணுமா, உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் பைபிளில் வாசிக்கும் போது உங்களை நிமிர்ந்திருக்க பண்ணுவார் அப்படின்ற போட்டுருக்கு. நிமிர்ந்திருக்கனா நிமிர்ந்திருக்க பண்ணுறார். ஸோ இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா யுவர் ஹெட் ஹெல்ஸ் ஹை, நல்லா உயர்ந்து தான் இருக்கிற மாதிரியான நிலைமையில வைப்பார். ஓகே. இப்படி என்னை கர்த்தர் வைப்பதற்கு, என் தலை உயர்த்தப்படுவதற்கு, இல்லை நான் நிமிர்ந்து நிற்பதற்கு சில காரியங்களை நம்ம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கர்த்தர் உங்களை தேவை அப்படின்னு நினைச்சா அவர் அதை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி ஒருக்க. இன்னைக்கு போறதுக்குள்ள இந்த வசனம் நம்ம மெமரியில ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு. போதும் போதும். எகிப்தியருக்கு யாரா இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு, நீங்க எகிப்தியர்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், இஃப் காட் வாண்ட்ஸ் டு லிஃப்ட் யூ அப், உங்களோட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவியை நம்மகிட்ட இருந்து எடுக்கணும்னு விரும்புகிறார். நமக்கும் பாவத்துக்கு இருக்கிறதான ஒரு ஒரு உடன்படிக்கை, எனக்கும் பாவத்துக்கும் the covenant between me myself and the sin has to be broken. கர்த்தர் உங்களுக்கும் உங்க பாவங்களுக்கு இடையில இருக்கிறதான அந்த உறவையும் அந்த உடன்படிக்கையும் உடைக்க விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில் அவரால் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையை கொண்டு வர முடியும். அதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவதற்கு என்ன பண்றாருன்னா, உங்களோட பாவ வாழ்க்கையில அவங்க பாவத்தோடு இருக்கிறது அந்த உடன்படிக்கையில
ஒரு கட், ஒரு பிரேக்கை உண்டு பண்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் இந்த பாவத்தை நியூ இயர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர்லாம் வந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இந்த பழக்கத்தை தொடர மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் புது வருஷத்துலேருந்து ஒரு புது சிருஷ்டி. நான் ஒன்று சொல்கிறேன், மாற்றம் வரணும் அப்படின்ற அந்த செகண்டில் ஆவியானவர் இடைப்பட்டு வந்துடும். நீங்களா டிசைட் பண்ணி ஒரு டேட்டில் நான் இப்போ தான் நான் மாறுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக மாறவே மாறாது. டிசிஷன் எடுத்தது எப்போவோ அப்போவே மாற்றம் என்ன ஆரம்பிச்சிடணும், வர ஆரம்பிச்சிடணும். 1ஆம் தேதியிலிருந்து மாற்றம் வரும்னா கண்டிப்பாக வராது. இன்னும் அந்த 1ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான நாட்கள் இருக்கும். அந்த நாட்களுக்கு திருப்பியும் பழைய பாவத்துக்குள்ளே போய் உட்காந்துருப்போம். வாழ்க்கையில் பாவம் என்பது இட் வில் பிகம் அ ஹேபிட். சிலருக்கு என்ன ஆயிடுதுன்னா, வாழ்க்கையில் தாங்கள் பாவம் பண்ணுறது ஒரு வழக்கமாக மாறுது. அப்படி இல்லைன்னா இது என் வாழ்க்கையில் நான் டெய்லி ப்ரஷ் பண்ணுற ஒரு பழக்கமாக மாறிடுது. கர்த்தர் அதெல்லாம் என்ன பண்ண விரும்புகிறார், கட் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஓகே, எந்த மாதிரியான சில பாவங்கள்? நாம தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கும்படியாய் வேசித்தனமோ விபச்சாரமோ தகாத காரியங்களும் தன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறபடி இருக்கிறதான போதை வஸ்துக்களும் இதெல்லாம் உபயோகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவன் தங்கி இருக்கிறதா அந்த சரீரத்துக்குள்ள சில மனக்கசப்பை கொண்டு வர்றது என்னதுதான்? சொல்லுங்க, என்னதுதான்? பாவம் தான். என் பக்கத்தில் இருக்கிறவன் மேல நான் கோபமா இருக்கேன்னா அது பாவம் தான். பிரதான கட்டளை என்னது பைபிள்ல? இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளை புதிய ஏற்பாடுல என்னது? லவ் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க. அதை தான் அவர் விரும்புறாரு. ஆனா அன்பா இல்லாம நான் கோவப்பட்டுட்டு மற்றவங்களோட கசப்பா வெறுப்பை வச்சுக்கிட்டு இதுல என் வாழ்க்கையில பாவமே இல்லைன்னு சொன்னா அதுதான் பெரிய பாவம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை எப்படி நீங்க பார்க்கலாம், சில பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள நம்ம இருக்கிறது ஒரு பாவம். பிரதர், நான் ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு பாரம்பரிய ஒரு முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பாரம்பரிய காரியத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வந்து இந்த பேட்டர்னில் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், நான் இனியும் அந்த காரியங்களுக்குள்ள போய் என்னைய நிறுத்துறது சரியா அப்படின்னு கேட்டால், வளர்ந்த ஒரு விசுவாசிக்கு அது சரியான ஒரு முறை அல்ல. உங்களுக்கும் ஆவிக்குள்ள இருக்கிற அந்த அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். அந்த வித்தியாசத்தை என்ன பண்ணும், யூ ஹேவ் டு கோ அண்ட் ஷோ அப். என்ன கர்த்தர் தனியாக வேறு பிரிச்சிருக்கிறாரு, நான் வேறு பிரிக்கப்பட்ட நபர் தான். நான் கலந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன சில பாவங்களுக்கு நானும் என்ன பண்ண மாட்டேன், உட்படுத்த மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அவுட். இட்ஸ் ஓகே, என் கூட 10 பேர் நிற்கல, பரவாயில்ல. நான் ஒரு விஷயத்தை செய்யாததுனால, நான் ஒரு சடங்கை செய்யாததுனால, நான் ஒரு வழக்கத்தை செய்யாததுனால என்னை பார்க்குற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன்லாம் அப்படி தான்ப்பா செய்வான், அப்படி வரமாட்டான்ப்பா, ஓகே அவனை விட்டுரு, இட்ஸ் ஓகே. உங்கள் பக்கத்தில் கோடி பேர் 1000 பேர் எவ்வளோ பேர் லட்சம் பேர் நின்றா கூட ஆண்டவருக்கு ஈடாக ஒருத்தராலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் பக்கத்தில் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து நிற்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்க எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட் விஷயமே என்னதுதான், பாவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எதனால நம்மளை கழுவி எடுத்திருக்கிறாரு, தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணாரு, மீட்டாரு. கம்யூனியன், இன்னைக்கு கம்யூனியன் எடுக்க போறோம். ஓகே, என்கிட்ட யாரும் சொல்லாதீங்க, பட் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் உங்களோட மனசில் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டியை போல் நீங்கள் வரணும், இப்போவே என்னை எடுத்துக்கிட்டு போயிடலான்னு சொல்லி இந்த கம்யூனியன் எடுக்க முடியும்? கொஸ்டின் மார்க்கு தான், கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் தான் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. சில தவறுகள் பண்ணும்போது நம்மளை திருத்தி இல்லை ஆண்டவரோட ஒப்புரவாகி சில பாவங்களை நான் வெளியில் வர்றேன்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள என்ன இருக்கணும். அப்போது தைரியமாக போய் என்ன பண்ணலாம், அந்த கம்யூனியனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சில சர்ச்சஸில் இல்லை சில இடங்களில் நம்ம பார்க்குறது எப்படின்னா, வெளியில் போய் சிகரெட்டை குடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் கம்யூனியனில் வாய வைக்கிறாங்க. ஒருத்தர் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, வேலையை செய்யவே முடியாது. நான் இந்த கால் பக்கம் பாவத்தை வச்சிருக்கிறேன், நான் வெளியில் போனேன் அந்த பாவத்தை செய்வேன், இந்த பக்கம் நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறேன்னா அது சாபம். ஆமென். ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, பரவாயில்ல, கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் ஓகே டு டெல் திஸ், பிகாஸ் ஆண்டவர் எதை பேச விரும்புகிறோம் அதை பேசட்டும்னு நினைக்கிற ஆள். ஓகே, கம்யூனியனுக்கு வரும்போது எனக்குள்ள அந்த பரிசுத்தம்
காணப்படணும். கம்யூனியனுக்கு வரும்போது மாத்திரமல்ல, இங்க தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையின் வாழ்க்கையும், வெளியில நாம் போகும்போது இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை வாழ்க்கையும் நான் சாட்சி சொல்றதில்ல, என்னை குறித்து அவங்க சாட்சி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் என்ன பாவத்தோடு இருந்த உடன்படிக்கையில அறுத்து கட் பண்ணி என்ன பண்றாரு, அவரோட ஒரு கம்யூனியன்ல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் திருப்பி நான் என்ன பண்றேன், சில நேரங்கள்ல என் பாவங்கள்ல போய் அந்த பாவங்களோட உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு சரீரத்துக்குள்ள பாவமும் இருக்குது, கர்த்தரும் தங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் தங்குகிற ஆலயத்தை நம்ம என்ன பண்ண, எப்பவும் பரிசுத்தமா வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு, என்ன தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வாரு. இல்லைன்னா நீங்க பாவத்தையும் நான் பண்ணுவேன், எல்லா காரியத்தையும் அசுத்தத்தையும் பண்ணுவேன்ற பட்சத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது நம்மளோட பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாவங்களை கட் பண்ணுவாரு, நம்மளை வந்து செப்பரேட் பண்ணுவாரு. நம்மளை செப்பரேட் பண்ற சூழ்நிலைகள்ல நமக்கு தெரியும் என் ரட்சிப்பினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டு. வாசிங்களேன், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வேகமா வாசிங்க, டக் டக் டக்னு. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்ம வந்து வெள்ளியினால பொன்னினால பணம் கொடுத்தோ இல்ல காசு கொடுத்தோ இல்ல ரெக்கமெண்டேஷன்லயோ யாரோ சொல்லியோ மீட்கப்படல. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்படின்னா நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். அப்படின்னா எப்படி நமக்கும் பாவத்துக்கும் மீண்டுமாய் ஒரு உடன்படிக்கை உண்டாகும், எனக்கும் பாவத்துக்கும் மீண்டுமாய் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது அப்படின்னா நீங்க உங்களோட ரட்சிப்பினுடைய வேல்யூவை தெரியாம போயிட்டீங்க. என்ன இயேசு ரட்சித்தாரு, என்ன கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அந்த வேல்யூ தெரியாம மீண்டுமா என் வாழ்க்கை எதுக்குள்ளதான் போகுது, பாவத்துக்குள்ளதான் போய் உட்காது. அப்போ உங்க வேல்யூ தெரியல. இப்ப நான் காலையில ஆராதனை தான் சொன்னேன், ஒருவேளை கண்ணுக்கு தெரிஞ்சு ஆண்டவர் ஒரு வைரத்தை கொண்டு வந்து கொடுத்து இதுதான் உன் ரட்சிப்பு, இதை நீ வச்சுக்கோ, ஒரு பெரிய அண்டா குண்டாவை தூக்கிட்டு வந்து கொடுத்து இதுதான் உன் ரட்சிப்பு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரும் அப்படியே பொத்தி பார்த்து திருட வந்து தூக்கிட்டு போயிடுவானா, இல்லை யாராவது வந்து எடுத்துட்டு போயிடுவானா? எவ்வளவு வேல்யூ, அதாவது வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட மேலானது உங்களுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு. ஆனால் அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேல்யூலெஸ்ஸாக ட்ரீட் பண்ணிட்டு நம்மளை என்ன பண்ணாரு, அவரோட ரத்தத்தினால கழுவிட்டார், அப்பத்தையும் இந்த திராட்சை குடிச்சிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற ஒரு சாதாரண நிலைமையில நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்க பாவத்திலிருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாருன்னா கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு மீண்டுமாய் பாவத்தோடு இருக்கிறதுனா உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, 2வது காரியம், ஓகே, he brought us out of the land. அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, வெளியில கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அடிமைத்தனத்துல நம்மளை வச்சிருந்தாரு. பாவத்துக்குள்ளேயே இருக்கும்போது ஒருத்தவங்களை என்ன பண்ண முடியாது, ஆண்டவரால ஆசீர்வதிக்கவே முடியாது. உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் பாவ வாழ்க்கையில தான் இருக்கிறேன், ஆண்டவரால என்ன ஆசீர்வதிக்க முடியுமா? எனக்கு அற்புதம் செய்ய முடியும், என்னை விடுதலையாக்க முடியும் பாவத்திலிருந்து. ஆனா அதற்கு அடுத்து வருகிறதான மேன்மைகளுக்கு நான் என்ன பண்ணணும், என் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அர்ப்பணிச்சாதான் அந்த மேன்மைகளுக்கான வழியை கர்த்தர் எனக்கு காட்டுவாரே ஒழிய சும்மா நான் பாவத்துக்குள்ள இருந்துட்டு என்ன ஆசீர்வதிங்க என்ன மேன்மைப்படுத்துங்கன்னா ஒருவேளை பணம் பொன் பொருள் வரலாம், ஆனா உண்மையான தேவனுடைய மகிமையை இழந்தவர்களா தான் இருப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, 2வது பாயிண்ட் வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்றார். he brought us out. நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு நடுவில், ஓகே, உங்களோட சிறைச்சாலைகளுக்கு நடுவில், உங்களோட நடக்க முடியாத சில அனுபவங்களுக்கு நடுவில் இருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வராரு. he want to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வர. என் அடிமைத்தனம், என் பாவத்தினுடைய வாழ்க்கை, இதெல்லாம் குறித்து நான் வெக்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், என் முகம் கீழே இருக்குது, நான் வந்து தலை குனிஞ்ச ஒரு ஆளாக நடந்துகிட்டு இருக்கிறேன், என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலன்னா முதலாவது உங்களை பாவத்திலிருந்து ஒரு வெளியில் கொண்டு வராரு. 2வது உங்களோட பாவத்திலிருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ண ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, அடுத்து உங்களை புறப்பட பண்ணுறாரு. அது உனக்கு தேவையில்லை, தட் இஸ் நாட் யுவர் ஓன் லேண்ட். சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய கிரவுண்டுனா இதுதான் நான் என்னுடைய ஸ்தானம், இதுதான் ஓகே, இதுதான் என்னுடைய பொசிஷன்,
நான் வந்து இது மாத்திரம் தான் செய்வேன், இது எனக்குரியது தான். ஓகே, என்னுடைய சித்தம், என்னுடைய வில்லிங், என்னோட வில், நான் என்ன விரும்புகிறேனோ அதுதான் நடக்கணும். என்னுடைய ஃபெமிலியாரிட்டி எதுவோ, நான் எதில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறேனோ, எனக்கு எது பரிச்சயமானதோ, நான் எது பழக்கப்பட்டதோ நான் அதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். ஆனால் இங்கே எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் கொடுங்கன்னா, உங்கள் கூடாரத்தை விஸ்தாரமாக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட ஸ்க்ரீனை வந்து பெருசாக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிற இந்த பட்சத்தில் நீங்கள் பாவத்துக்குள்ளே இருந்துட்டு இதை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, தர முடியாது. அதனால தான் யூ ஹேவ் டு கெட் ரைட் ஆஃப் இட். நீ என்ன பண்ணு, பாவத்துக்கு விலகி ஓடு. யோசேப்பு என்ன பண்ணாரு, தவறு நடக்குதுன்னு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே ஹி ran அவுட். ஆண்டவர் வந்து அவருக்கு உணர்த்தி அவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியில வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் சிறைச்சாலையின் அனுபவம் தான். ஆனா சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார், யோசேப்பை மீண்டுமாய் எந்த ஸ்தானத்தை அவர் இழந்தாரோ அதற்கு மேல பல ஸ்தானங்களை கொடுத்து ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வச்சாரு. ஆமென். வாசிங்க சங்கீதம் 18:19 வசனத்தை. ஓகே, என்மேல் பிரியமா இருந்தபடியால். இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கணும், உண்மையிலேயே ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறது எப்படி நடக்கும்னா, அவரோடு இருக்கிறதான தனிப்பட்ட உறவு, அதிகாலையில் எந்திரிச்சு அவர் முகத்தை பார்க்கறதான அந்த அனுபவம், அவருடைய சத்தத்தினால எப்பவும் கேட்க முடியுன்றதான அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் போகிற இடத்துலலாம் என்னை சுற்றிலும் தெய்வ பிரசன்னம். நான் போகிற இடத்துலலாம் ஆண்டவர் என்னை பார்க்குறவங்களுக்கு கண்கள் எல்லாம் தயவு கிடைக்கும்படி செய்கிறாரா? இதெல்லாம் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே பிரியமா இருக்கிறாருன்னு. திருப்பி அதை வாசிங்க பிரதர், சத்தமா. யார் வாசிங்க? சத்தமா. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு he has to love you. உங்களை அவர் நேசிக்கணும்ல. திருப்பி நீங்க அவர் உங்களை நேசிக்கல அப்படின்னா நீங்க விசாலமான இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க விசாலமான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க நிமிர்ந்து நிற்கவே முடியும். கடைசி வரைக்கும் இப்படியே கூனி குறுகி இருக்கிறதான வாழ்க்கைக்குள்ள உங்களை கர்த்தர் விசாலமாக்குவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை. ஆமென். வாசிங்க. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்ன தப்பு வச்சாரு, என் மேல பிரியமா இருக்கிறனால தான் என்ன அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். இப்போ அவர் என்ன வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், விசாலமான இடத்தை நோக்கி போறதுக்கான ஸ்டெப் நான் மூவ் பண்ணணும். வாசிங்க உபாகமம் 6:23. ஏன் கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வர விரும்புகிறார், ஏன் கர்த்தர் என்ன பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வர விரும்புகிறார்? நம்மளை வெளியில கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. சும்மா பாவத்துக்குள்ள அடிமைகளா இருக்கிறதுக்கு அவர் விரும்பல, வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. வாசிங்க டியூட்டரானமி 6:23. தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். டு கிவ், நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, வெளியில வான்னு கூப்பிடுறாரு. நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வெளியில வா. நான் உனக்கு எதை ப்ராமிஸ் பண்ணேனோ அதை கொடுக்கறதுக்கு நான் உனக்கு கூப்பிடுறேன், வெளியில வா. நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்ல என்ன நினைப்போம்னா, ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணுனீங்க, இந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, அந்த பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு நீங்க வேதத்திலிருந்து வசனமா என்கிட்ட பேசுனீங்க, ஆனா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் சம்பவம் ஒண்ணுமே நடக்கலையே, எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்போ வெளியில் வர்றீங்களோ அப்போ தான் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்கு தத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்மள என்ன பண்ணணும், அப்படியே சேர்ந்து ஓடி வந்துடணும். ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணாரு, ஊர் என்கிறதான கல்தேர் பட்டணத்திலிருந்து வெளியில் வான்னு கூப்பிட்டாரு. ஆபிரகாம் என்ன பண்ண, அதெல்லாம் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் இதான் கம்ஃபர்டபுளான பிளேஸ், எனக்கு இங்கே தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு போனால் எனக்கு ஆகாரம் கிடைக்குமா, இல்லை என் மனைவிக்கு பாதுகாப்பு உண்டா, எனக்கு வந்து என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க முடியுமா, அப்படின்லாம் அவர் கேட்கல. அவர் சொன்ன உடனே தான் அவன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியில வா. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படிந்து வெளியில வந்தாரு. ஆமென். ரெண்டாவது ஒரு இடத்துல ஆபிரகாம அழகா போட்டிருக்கும், நீ வெளியில வான்னு சொல்லிட்டு ஆபிரகாம கூட்டு வந்து வானத்தை பாருன்னு சொல்லுவாரு. கூடாரத்துக்குள்ள சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறதான சில சூழ்நிலைகள் ஆண்டவரை பார்க்க முடியாதபடி தடுப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். ஐ எம் டெல்லிங் யூ, கீப் யுவர் செல்ஃப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி உங்களை நிறுத்திங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வெளியில கொண்டு வர. வெளியில கொண்டு வந்து அந்த இடத்துல ஆபிரகாம் பார்க்குற இந்த வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா, நீ என்ன முடிஞ்சா எண்ணிப்பார், அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க
உங்களை ஒரு சில தர மறைவுக்குள்ள நிறுத்திக்கிட்டு என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னை கர்த்தர் அற்புதம் செய்யணும், எனக்கு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட் இஸ் ராங். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் திங்கிங். கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். நம்ம கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்ற வழியில நம்ம பார்க்க முடியாது. God always have a different view. அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அவர் மரித்தவனுடைய சரீரத்துக்குள்ள ஜீவனை பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். குருடா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பாப்பான்றதை அவர் பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரத்த போக்கு 18 வருஷமா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அப்போ என்ன பண்ணாரு? அந்த அம்மா கிட்ட ஒரு சுகத்தை ஆண்டவர் பார்த்தாரு. மரித்து போன அந்த அந்த குழந்தை வீட்டில் படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் அந்த குழந்தைக்குள்ள என்ன பார்த்தாரு? ஜீவனை பார்த்தாரு. ஆமென். நம்ம பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. அவரோட வியூவே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ நம்ம சில சூழ்நிலைக்குள்ள இருந்துகிட்டு இதெல்லாம் இப்படி இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் என்னைக்கு மாறும்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம்? அந்த சூழ்நிலைகள்ல இருந்து வெளியில நம்மளால வர முடியாது. அந்த சூழ்நிலைக்குள்ள சிக்கி அந்த சூழ்நிலையில கடைசி வரைக்கும் நெருக்கமான இடத்துக்குள்ள வாழ்க்கையை என்ன பண்ணுவோம்? ஓடி முடிச்சிருவோம். ஆமென். ஓகே, 2 பாயிண்ட் சொல்லிருக்கேன். என்னென்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், எனக்கும் பாவத்துக்கும் இருக்கிற உடன்படிக்கையை உடைச்சாரு. அது உடைச்சனால தான் நான் என்ன பண்ண முடியும்? வெளியில வர முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? என்ன வெளியில வர வச்சிட்டாரு. 2 பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணணும்? 3வது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து. நுகத்தடிகளை முறித்து. ஓகே, உங்களை வெளியில கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, உங்க மேல இருக்கிறதான நுகத்தடிகள் என்ன பண்றாரு? கர்த்தர் முறிக்கிறார். ஓகே, இப்போ கட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேதத்துல கர்த்தர் அறுக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் வெட்டுறாரு அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த வெட்டுற பொருள் என்ன பண்ணலாம்? எப்பனாலும் ஒட்ட வச்சிடலாம். ஆனா முறிக்கிற பொருள் என்ன பண்ண முடியாது? சேர்க்கவே முடியாது. அது பிஞ்சு பிஞ்சு அது என்னைக்கும் ஒட்ட முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இடைப்பட்டு உங்க பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தினார்னா திருப்பி உங்க வாழ்க்கை பாவத்துக்குள்ள போகாது. பாவத்திலேருந்து வெளியில வந்த ஒரு அனுபவமா இருக்கும். உங்க வாழ்க்கை திருப்பி இஸ்ரவேல் ஜனங்க புலம்புனது போல இருக்காது. கர்த்தருடைய நிந்தையில சந்தோஷமா சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு பவுல் ஆண்டவரை துதிச்சது போல உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறதான நுகங்களை ஓகே, நுகம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்று. அப்புறம் நம்ம நுகத்தை பத்தி பேசிட்டு பிறகு நுகம்னா என்னன்னு தெரியணும். ஆடு. ஒருத்தர் சொல்றாங்க கரெக்ட், மாடுன்னு. மாடோட அந்த மாட்டு வண்டி போகும்ல, அந்த மாட்டு வண்டியில பாத்தீங்கன்னா மேல இப்படி குனிஞ்சிருக்கும் மாடு. அது நிமிர்ந்திருக்குமானா நிமிர்ந்திருக்காது, இப்படித்தான் இருக்கும். அது கழுத்துல என்ன இருக்கும்? ஒரு நீளமான ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பு எப்படி லாக் ஆயிருக்குன்னா, இங்க இருந்து ஒரு லாக் போட்டு அது லாக் ஆயிருக்கும். ஸோ அந்த மாடு எந்த நிலைமையில இருக்குது? பூட்டப்பட்ட நிலைமையிலையும் அந்த மாடு தான் குனிஞ்ச நிலைமையில தான் இருக்குது. ஸோ அப்போ அதை அடையாளமா வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? நுகத்தடியை முறிக்கிறேன். இப்போ அதை முறிச்சு போட்டா திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்கவே முடியாது. ஆமென். God will break your yoke. உங்களுடைய அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகள்ல இருக்கிறதான எல்லா விதமான நுகங்களையும் கர்த்தர் முறிப்பார் இந்த நாட்கள்ல. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாசிங்க நாகும் 1:13. யாருடைய நுகத்தை முறித்து? அவனுடைய நுகத்தை முறித்துன்னு போட்டிருக்குது. சாத்தானுடைய நுகத்தை முறித்து. அப்படி வாசிக்கும் போது அப்படி வாசிங்களேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து. அதுதான் சாத்தான் நுகத்தைன்னு வாசிக்க சொன்னேன். சாத்தானின் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? நிமிர்ந்து நிற்க முடியும். கர்த்தர் என்ன நிமிர்ந்து நிற்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும். கர்த்தர் என்ன நிமிர பண்ணுகிறாரு, என்ன இந்த நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறாருன்னா 3 விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். ஃபர்ஸ்ட், பாவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை என்ன பண்ணணும்? துண்டிக்கப்படணும். பாவத்துக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணணும்? கட் ஆகணும். பரவாயில்ல, சிலோட ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போகணும்னா போய்தான் ஆகணும். இல்லை நான் சர்ச்சில் இருக்கும்போது நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன், நான் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுவேன், நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிற நாட்கள்லாம் நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை. கட் இஸ் கட். ஆமென்.
ஸோ துண்டிக்கப்படணும்னா அது துண்டிக்கப்பட்டு தான் ஆகணும். துண்டிக்கப்படுறதுன்ற அனுபவம் என்னன்னா செப்பரேட்டட், அவ்வளவுதான். அது திருப்பி என்ன பண்ணக்கூடாது, ஒட்டக்கூடாது. ரெண்டாவது, உங்களை வெளியில கொண்டு வர விரும்புகிறார். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் என்னுடைய ஹெல்த் ஹை அந்த பொசிஷனுக்கு நான் வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணணும்னா, கர்த்தர்கிட்ட நான் என்ன ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளியில கொண்டு வருவார். வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம அவரை வந்து அலோ பண்ணணும். இஸ்ரவேலர்கள் அலோ பண்ணாங்க, ஆனால் வனாந்திரத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க முறுமுறுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, முறுமுறுத்தவங்க யாருமே கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. கானானுக்குள்ளே சென்றதான ஜனங்கள் ஒரு புது சந்ததியை கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு போனார். ஏன் தெரியுமா, கர்த்தர் இந்த குறையோடையும் இந்த அசுத்தமான நாவுகளோடையும் இந்த பாவ சிந்தனைகளோடையும் கர்த்தர் கானானுக்குள்ளே ஜனங்களை கொண்டு போக விரும்பலை. கர்த்தர் ஒரு புது சந்ததியை உண்டாக்க விரும்பினார். அதனால இவங்களை எல்லாத்தையும் இங்கேயே வந்து கிளீன் பண்ணி பிரித்து செப்பரேட் பண்ணி, பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, பரிசுத்தத்துக்கும் ஒரு ஒரு கட், ஒரு பிரேக்கை கொண்டு வந்து புது ஜனத்தை என்ன பண்ணாரு, கொண்டு போனார். திஸ் இஸ் ஹிஸ் ப்ராசஸ். இது அவருடைய ப்ராசஸ். பாவத்தில் கட் பண்ணுறதும் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதும் அதற்கப்புறம் நமக்கு தர வேண்டியதான ஆசீர்வாதங்களை தருவதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய நுகங்களை கர்த்தர் இந்த நாட்களில் முறித்து என்னை கர்த்தர் ஆசீர்வாதமான வழிகளுக்கு நேரம் நடத்துவார். நான் நீர்க்கால்களின் ஓரமாக தான் நடப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் நடப்பட்ட அந்த இடத்துல தண்ணி இப்போ ஒருவேளை அறகுறையாக ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கு கனெக்ட். விசுவாசிங்க, ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு நான் நாட்டப்பட்ட இடத்துல ஆண்டவரே நீரூற்று வற்றாமல் ஃபுல்லாக ஓடும். நான் அதனிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியில மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். வாசிங்க ஆதியாகமம் 40:13. பார்வோன் என்ன பண்றாரா, தலையை உயர்த்துறாரு. யாரோட தலையை இந்த இடத்துல உயர்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் சிறைச்சாலைக்குள்ள போனாங்க. யோசேப்பு கூட 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு பானபாத்திரக்காரன், இன்னொன்று சுயம்பாகி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, பானபாத்திரக்காரன்றவர் வந்து ராஜாவுடைய ஃபுட்டு. ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுவார்னா என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணி, ஓகே அவரோட குடிக்கிற ஜூஸ்லாம் எப்படி இருக்குது, அவருக்கு வந்து ஜூஸ் போர் பண்ணி கொடுக்கறது. இந்த பொசிஷனில் ராஜாவோடு கூட இருந்த ஒரு நபர். சுயம்பாகி அப்படின்ற ஆள் யாருன்னா, அந்த பிரெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணுற ஒரு ஆள். ஓகே, இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களோட தலையை ராஜா உயர்த்துறாருன்னு சொல்லிட்டு யார் சொல்றா, யோசேப்பு வந்து இப்ப சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்களை சுற்றி உள்ள நபர்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆமென் உங்களை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் போனோம் அப்படின்னா, that needs a different level of anointing. என்னை சுத்தி இருக்கிற ஆட்கள், அப்போ நான் எனக்குள்ள இருக்கிறதான அந்த அபிஷேகம் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ணும், போய் பிடிக்கும். அப்போ எனக்குள்ள இருக்கிறதான கர்த்தருடைய வல்லமை, அந்த மகிமை என்ன பண்ணா மற்றவங்களையும் போய் பிடிக்கும்னா, இந்த இடத்துல யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் சொல்லும்போது 3 நாளைக்குள்ள கர்த்தர் உன் தலையை உயர்த்துவாரு. ஆனா அந்த பானபாத்திரக்காரனுக்கு தெரியாது, யோசேப்புக்கு அந்த நேரத்தில் தெரியாது, என் தலை உயர போற நாள் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. உன் தலையை உயர்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா, என் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறாருன்னு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை வளர்றாங்களா, உங்க பக்கத்தில் இருக்கவங்க டெவலப் ஆகுறாங்களா, உங்க பக்கத்தில் இருக்கவங்க சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்களா, சந்தோஷமா என்ன பண்ணுங்க, நீங்க ஓகே திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க பக்கத்தில் இருக்கவன் வளரும் போது நீங்க பொறாம கண்டு, உங்க பக்கத்தில் இருக்கவன் வளரும் போது அவன் மேல இவெல்லாம் இப்படி வளர்றான்னு நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையா மாறுறீங்க. இந்த பக்கத்தில் இருக்கவங்க வளருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களால தான். ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்களை அவர்கள் மூலமாய் இன்னும் வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 2:1. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அண்ணால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, தேவ சமூகத்தில் வந்து அழுது புரண்டு ஜெபிச்சாங்க. அவங்க கூட இருந்த இன்னொரு கணவனுடைய இன்னொரு மனைவி இவங்களை என்ன பண்ணாங்க, ஏளனமாக பேசி அவமானமாக்கி அவங்கள நிந்திச்சு, அவங்க தலையை எப்போவுமே எப்படி தான் வச்சுருந்தாங்க, குனியை தான் வச்சுருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கூட இருக்கிற நபர்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஆள்கள் உங்கள் தலையை குனிய வைக்கலாம்.
ஆனால் தேவ சமூகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அன்னாள் ஒரு நாளும் கண்ணீர் விட்டதில்லை. அதற்கப்புறம் அவள் மகிழ்ச்சியாக இருந்தா, தலை நிமிர்ந்து இருந்தா. கர்த்தர் அந்த அன்னாளுடைய கர்ப்பத்திலிருந்து இதுவரையிலும் கண்டிராத ஒரு சாமுவேலை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ அவ அண்ணாள் என்ன பண்ணானா, போய் சண்டை போட்டுட்டாங்க. நிக்கல, நீ என்னைய பத்தி இப்படி பேசிட்ட, நீ என்னைய பத்தி இப்படி சொல்லிட்ட, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட, உனக்கெல்லாம் இத்தனை பிள்ளைங்க பொறாமப்பட்டு, இதெல்லாம் அண்ணாள் செய்யவே இல்லை. அழகா போய் ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணா, ஊற்றி ஜெபித்தா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தது. அண்ணாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தனால தான் அவங்களுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தது. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை சுற்றி இருக்கிறதான அபிஷேகம் சில நேரம் உங்களுக்கே தெரியாது. உங்களை சுற்றி இருக்கிறதான அனாயிட்டிங் நீங்களே சில நேரம் வந்து லோ வேல்யூ பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கறதன் மூலமாய் அநேகரோட வாழ்க்கையை கர்த்தர் டேர்ன் அரவுண்ட் பண்ண போதுமானவராக இருக்கிறாரு. அண்ணாளுடைய கொம்பை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் கொம்பையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் 26:13 வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க யாரா இல்ல, பாவத்திற்கு. எல்லாம் சொல்லணும். அதனால சொல்றேன், நான் பாவத்திற்கு அடிமை அல்ல. நான் பாவத்துக்கு. இன்னொருக்கா சொல்லுங்க, நான் பாவத்திற்கு அடிமை அல்ல. ஓகே. ரெண்டாவது, நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. கர்த்தர் என்னை எப்ப வெளியில வர சொல்றாரோ அப்பே நான் வந்துட்டேன். 2 பேர் சொல்றீங்க, 3 பேர் சொல்றீங்க, எல்லாத்துக்கும் மைக் கொடுக்க முடியாது இல்ல. சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எப்ப என்னை வெளியில வர சொன்னாரோ அப்பவே என் பாவத்துட்டு வெளியில வந்துட்டேன். மூன்றாவது, நான் பாவத்திலிருந்து வெளியில வந்தனால என் நுகத்தை கர்த்தர் முறித்தாரு. ஆமேன். இப்ப லாஸ்ட் வாசிங்க. இப்ப என்ன பண்ணார்? என் நுகத்தை முறிச்ச அந்த ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்போ என்ன நிமிர்ந்து நடக்க பண்றாரு. எல்லாம் எந்திரிங்க பாப்போம். ஆமேன். எல்லாம் எந்திரிச்சு நல்லா நிமிர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆமேன். என்ன நிமிர்ந்து நடக்க பண்றதுக்கு கர்த்தர் சில பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு இப்படியெல்லாம் ஒரு வழியில நீ போனாதான் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்த முடியும்னா அந்த மாதிரியான வழிகளுக்கு நம்ம என்ன பண்ண, நம்மளை விட்டு கொடுக்கணும். பாவத்தில் ஒரு பிரேக். ஆமேன். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்க நுகங்களை முறிக்கிறாரு. நுகங்களை முறிந்ததுக்கு அப்புறம் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கிறாரு. இந்த வருடத்துல, இந்த மாதத்துல நான் சொல்றேன், வேர் வாட் எவர் த சிச்சுவேஷன் மே, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த மாதத்திலேயே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவதற்கு there is an invitation which is coming. ஆமென். ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஐ am feeling in the sense of Holy Ghost. ஒரு invitation which is coming to you. There's an invitation that I am seeing. ஒரு பத்திரிக்கையை நான் பார்க்குறேன். நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணப்படலைன்னு நினைச்ச இடத்துல which is coming to you, ஆண்டவர் உங்களை அப்படி எடுத்து பயன்படுத்த போறார். ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் விரும்புகிற காரியம், நீங்க போய் சொல்ல வேண்டியது, இது என்னால் ஆனதல்ல, என்னுடைய ஆண்டவரால் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஆமென். There is a Holy Ghost leading in this service. I can feel the presence of Holy Ghost. ஆமென். சில வாழ்க்கையில சிலருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். நல்ல கையை தூக்கி, ஆமென், ஆண்டவர் கண்ணை மூடி, என்னை பார்க்காதீங்க, நல்ல கண்களை மூடி. Oh, sometimes you feel like you are rejected. You have all the capabilities, abilities. நான் அதற்கு தகுதியானவன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் உங்களுக்குன்னு வர வேண்டிய ரெக்கக்னேஷன்ஸ் வரல. Still it is delaying. பரவாயில்ல, ஆண்டவர் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில கர்த்தர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கையை தூக்கி, ஆண்டவரே, நான் எதிர்பார்ப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். Lord, I know that you are there. ஆண்டவர், எனக்காக நீங்க இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நீங்க கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுங்க பாப்போம். ஐ மீன், ஃபர்ஸ்ட் உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்க பாவத்துக்கு உங்களை விலைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கிரியையெல்லாம் நடக்கும். நல்லா விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, லார்ட் 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 bless me bless me bless me. ஆண்டவரே, விட்டு கொடுங்க. இன்னும் அந்த ரெக்கக்னைசேஷன்ஸ் உங்களுக்கு வரல, என்னை இன்னும் அங்கீகரிக்கப்படல. லார்ட், இட் இஸ் நாட் ஸ்டில் ஸ்டாம்ப்டு. இன்னும் நான், ஆண்டவரே, முத்திரை போடப்படலை நீங்க நினைக்கிறீங்களா? ஓ, ஐ எம் சேயிங், வாட் எவர் இட் மே பி யுவர் சர்டிஃபிகேட், இட் மே பி an invitation which is coming to you. அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை ரிசீவ் பண்றதுக்கு நல்லா விட்டு கொடுங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட, தகுதி இல்லாத நம்மளை தான் கர்த்தர் தகுதியாக்க விரும்புகிறார். தகுதி இல்லாத நம்மளை தான் கர்த்தர் தகுதி ஆக்கி இருக்கிறாரு. ஓ, நீ குப்பையும் நீ புழுதியுமா எண்ணப்பட்ட,
ஆனா இன்னைக்கு தேவனுடைய சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிறாரு. உன்னை ராஜ முடியா கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. மற்றவருடைய பார்வைக்கு நீ வித்தியாசமா இருக்கலாம், ஆனா செத்து போனவன் கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் ஜீவனை பார்க்கிறாரு. செத்து போன சாராளுடைய கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் பார்த்தது ஒரு ஜீவன். மரித்த அந்த குழந்தைக்குள்ள கர்த்தர் பார்த்தது ஒரு ஜீவன். நடக்க முடியாத அந்த முடவன் இடத்துல கர்த்தர் பார்த்தது ஒரு அழகான நடைய. அவனை நிமிர்ந்து நிற்க பண்ணுவதை கர்த்தர் பார்த்தாரு. ஆவியில கர்த்தர் உணர்ந்தது என்னன்னா, இயேசு ஆவியில உணர்ந்தது இவன் நிமிர்ந்து நடந்து செல்ல போகிறான். இவனோட கிரிப்ளிங், அவனுடைய அந்த முடக்கத்தை நான் பார்க்கல, அவனுடைய விஸ்தாரத்தை நான் பார்க்கிறேன். அவன் முடங்கி போய் இருக்கிறத நான் பார்க்கல, அவன் எழுந்து நடக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில இது எனக்கு முடிஞ்சு போச்சு, இது நடக்கல, பாசிபிலிட்டிஸ் இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஐ அம் டெல்லிங் யூ, பரிசுத்த ஆவியின் பலனை கொண்டு நான் சொல்றேன், இந்த நாள்ல கர்த்தர் எதெல்லாம் முடங்கி போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முடங்கின இடத்துல கர்த்தர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறாரு. எதெல்லாம் அடைக்கப்பட்டது நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இரும்பு தாழ்பாடுகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்களை விசாலமான இடத்திற்கு, பெரிய ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு நேரா கர்த்தர் உங்களை நடத்துறாரு. நல்ல கையை தூக்கி விட்டு கொடுத்து என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் நல்லா வாயை திறந்து, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். எதெல்லாம் எனக்கு தடையா இப்ப நிக்குதோ, எதெல்லாம் இன்னும் எனக்கு வராம இருக்குதோ, ஆண்டவரே எதெல்லாம் க்ளோஸ் ஆகாம இருக்குதோ, வாட் எவர் த டீல் இட் இஸ், ஆண்டவரே இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் அது க்ளோஸ் ஆகும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்ன முழுவதுமாய் தருகிறேன். ஓ ஹalleluya. நல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் நல்ல ஒரு நேரம். ஆண்டவரே அப்பா என்ன நான் உங்களோட கரத்துல தருகிறேன். ஆண்டவரே அப்பா உங்க பின்னாடி நான் ஓடி வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். என் முழுமை அது எல்லாம் உமக்கு மாத்திரம்தான். பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நாங்க பாவத்துல ஒரு கையை வச்சுட்டு கர்த்தருடைய பந்தியில கையை வைக்க கூடாது. ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை அசுத்தப்படுத்திட்டு ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது இருக்குமே ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே விட்டு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே உங்க சரீரத்தில் நான் ஒரு அங்கமாய் மாறுவதற்கு என்னை ஆண்டவரை விட்டு கொடுக்கிறேன். நீர் கல்வாரி சிலுவையில் உங்களோட ரத்தத்தை சிந்தி அன்னார்ந்து பார்த்து ஜீவனை விட்டு, ஆண்டவரே நீங்க எனக்காக உங்களுடைய ஜீவனை விட்டு நிமிர்ந்து நின்று அந்த தெய்வம் என் வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவரே நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா ஆவியானவரே நிரப்புங்கப்பா, ஒரு கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானோட மகிமை ஆண்டவரே எங்களோடு இருந்ததற்காக, ஒரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. வேடகம் நீரே, மகிமை நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. வேடகம் நீரே, மகிமை நீரே. தலை நிமிர செய்பவர் 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 நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே.
நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ராத்திரி வேளையில் உடைய வார்த்தைகளை கேட்க தேவனை கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி. எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாபத்திலிருந்து விடுதலை கொடுக்குறீங்க. நாங்கள் புறப்பட்டு வரும்போது எங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆண்டவரே எங்கள் கட்டுகளை எல்லாம் முறிக்கிற தெய்வம், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கட்டளையிட்டு நீர் எங்களுக்கு கேடகமாக, எங்களுக்கு மகிமையாக, எங்களுக்கு கிரீடமாக இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையுடைய குடும்பங்களிலே எந்த சூழ்நிலைகள் தலைகுனிய வைக்கும்படியான நிலை ஏற்படுகிறதோ அவையெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி அந்த எல்லையிலே நிம்மதி நடக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பந்தி உண்டு. ஆயத்தமாக இருக்கிற அமர்ந்திருக்கபடி கேட்குறேன். மற்ற போக வேண்டிய விரும்பினால் போகலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். போகும்போது ஒரு வேளை நீங்கள் இந்த பேப்பர் வாங்கி தான் டூர் அசிஸ்டண்ட்டில் கொடுத்துட்டு போகும்படி கேட்குறேன். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர்.